शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंह गुरुवर्य पदाभ्यवरङ्गम् श्रीमन् अनन्त गुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् आहम् प्रपद्ये शुक्राम् भरधरम् विष्णुम् ऋजुविरलम् विदर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ராமநாமத்தை சென்றிருக்க அடுத்து 44வது ஸ்லோகம். வைகுண்டஹ புருஷ பிராணஹ பிராணத பிரணவ பிருத்ரு ஹிரண்யகர்ப்பஹ சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜஹ. வைகுண்டஹ தடைகளை போக்கி தன்னிடம் சேர்த்துக் கொள்பவன். சேர்க்கைக்கு தடையாயிருப்பது குடி எனப்படும். இதை போக்குபவன். தேவதேவனை தெந்திலங்கை எரியழ செத்தவில்லியை பாவநாசனை பங்கேத்தரங்கண்ணனை வருபுவினோ. பாகம் விலகப்பெற்றவர் வைகுண்டம் சென்று எனப்படுவர். வைகுந்தா மணிவண்ணனே என்பல்லா திருக்குறளா எங்கள் மன்னி செய்குந்தா வரும் தீமை உன்னடியார்க்கு தீர்த்து வசூருக்கு தீமைகள் செய்குந்தா. ஆழ்வார் வசனம். அவர்களுடையவன் பகவான். இந்த பூமி என்னால் நீர் உடனும் ஆகாசம் காத்துடனும் காத்து தீயுடனும் சேர்க்கப்பட்டது. ஆகையால் நான் வைகுண்டன் எனப்படுகிறேன். மகாபாரதம் சாந்தி விரதத்தில் சொல்றது. ராமன் திருவள்ளம் கரங்கும் என்று பிரஜைகள் சண்டையிடாமல் நட்புடன் தேர்ந்திருப்பாராம். ராமவேவ அது பஷ்யந்தக நாப்யஹிம்சன் பரஸ்பரம் என்று ராமராஜ்யத்தை எழுதுகிறார் வால்மீகி. ராமன் பின்னால் செல்லுங்கள், அவரது அல்லது எங்காவது ஒழியுங்கள் என்று ராமன் புறம் சென்றபோது பெண்கள் தங்கள் கணவன்மார்களிடம் சொல்லினாராம். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளும் அதை பெருத்தனவாம். ராமனோடு சேர்ந்திருப்பதில் குடிக்கு அவ்வளவு விருப்பம். குடிகளுக்கு அவ்வளவு விருப்பம். அடுத்தது புருஷா. அடுத்த திருநாமம் தூய்மை அளிப்பவன். ஒரு தவறும் கண்ணோக்கினால் பரிசுத்தை ஆனேன் என்று சபரி பெருமானிடம் சொன்னது. பாவன சர்வபூதானாம் துணைவ ருகநந்தனா என்று அகஸ்தியர் வசனம். அமலன் விமலன் நின்பலன் என்றெல்லாம் பகவானின் பாவனத்தும் திருப்பாணாழ்வார் கொண்டாடப்பட்டுள்ளது. இவன் தோஷமற்றவன். மற்றவர் தோஷங்களையும் களைபவன். தார்ங்கதன்மா ரிஷிகேஷா புருஷ புருஷோத்தமஹா என்று ராமனை குறித்து பிரம்மன் ஸ்திரீ. புருஷன் என்பதால் ரட்சகன் என்பதும் பலப்பிரதன் என்பதும் சொல்லப்படும். அடுத்தது பிராணகா. பிராணனாய் இருப்பவன். எல்லாரையும் எல்லாத்தையும் உய்விப்பவன். என் ஆவியை நடுவே விழியக் கொள்கின்ற நாதனை. ஆவி என்ன? உயிர். வெப்பாலையோற்றில் வாடும் சராசரம் புத்தவன் வெப்பாருக்கு தன் நான் மகனார் பெற்ற நாட்டுளே என்று ராமபிரானை ஆழ்வார் போர்த்தும்படி காண்பார். பிராணதா அடுத்த திருநாமம் உயிரிழப்பவன்.
ராமன் வனம் சென்றபோது மரங்கள், தளிர்கள், புஷ்பங்கள், அரும்புகள் எல்லாவற்றையும் வாடிவிட்டன. உலர்ந்த இவைகளே எங்கும் காணப்பட்டன. அவன் வனவாசம் முடிந்து திரும்பிய போது அகாலபரினோ விரக்ஷாகா என்று காரவல்லார காலத்திலும் பூத்து குலுங்கினார் என்கிறார் ரிஷி. உலகங்களுடைய தெருவிலே அரக்கர் கோவனை எத்தனம் சேவகனால் திருமாலை வாழும்படி சேவகனார் ரட்சித்து வாழ்விப்பவன். மேலும் பிரணமஹா அடுத்த சொல்லணும், வணக்கத்துக்குரியவன். தனது மகா குணங்களால் யாவரும் தன்னை வணங்கும்படி செய்பவன். பிரணமயத்தி தன்னை வணங்கச் செய்கிறான் ராமகிரான். வனம் செல்லும் போது தனது நற்குணங்களால் யாவருடைய இதயத்தையும் கலங்கச் செய்தான். இலகுணத்தன் நெஞ்சே இலங்கையை மீட்டதில் ஈடழித்தார் உரம்ப நல்லால் குறை. திருமணிசாகிவர் ராமபிரானை அன்றி விரும்பி வணங்கத்தக்க துணைவன் நமக்கில்லை. பிரணவா என்றும் ஆட்டம் உண்டு. மிகவும் புகழப்படுவதன் பிரணவகா சேஷி வணங்கத்தக்கவன். பிருத்துகு அடுத்த திருநாள் பெரும் புகழாளன் பிரசித்தன். பிருத்துஸ்ரீஹி பார்த்திவாத்மதகா சக்கரவர்த்தி திருமகன் புகழுக்கு இருப்பிடம் என்று ராமபிரான் கொண்டாடப்படுகிறான். இக்ஷுவாக்கு வம்ச பிரபவோ ராமோஜனே ஸ்ருதா யசஸ்ரீ ஞான சம்பன்னः. ராமன் என்று இக்ஷுவாக்கு வம்சத்தினாய் உலகில் பிரசித்தன், சிறந்த புகழாளன், மிகுந்த அறிவாளன் என்பதும் காணலாம். நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னையா அழ்வானே ஆழ்வார் பாசி. இரண்ட கர்ப்பா எடுத்து நாம் பொற்புதையல் போன்றவன். இரண்யம் தங்கம் விரும்பத்தக்கது, நெஞ்சை ஈர்ப்பது, தன்னை தியானம் பண்ணம் அனுகூல மனதுக்கு ஆதாரமாயிருந்து உதவுமவன், ஞானத்துக்கு இனிய விஷயமாயிருப்பவன், தியானிப்பவர் மனத்துக்கு ஆறாவதாயிருப்பவன். கற்பார் இராமவரான எல்லால் மத்தும் கற்பரோ ஏயகா விஸ்வாத்மா என்று தியான மந்திரம். மனத்துக்கினியான் திருப்பாவை, சிந்தனைக்கினியாய் திருவே என்னாரே திருவடி. அடுத்தது சத்ருக்னா, சத்துருக்களை முடிப்பவன். விவேகம் என்கிற அம்பினால் ராவணன் போல பகையாயுள்ள இந்திரியங்களை ஜெயிப்பவன். வல்லரக்கல் உயிருண்ட மைந்தன் பெருமாள் திருவடி. மைந்தன் விடுக்கன் வாரில் போற ரக்கன் முதல் வீரடச் சுகந்தா ஏரி சேவகனார் என்னையும் உடலன் மென்களே. பத்தளவிய கோல் கையில் கொண்டான் திருவல்லிக்கேணி கண்டேனே திருவடி. அதே மாதிரி வியாப்தகா அடுத்தது நிரம்பியவன், வாத்சல்யம் காருண்யம் இவத்தால் நிறைந்தவன். பக்தர்களில் எவ்வித வேற்றுமையும் பாராமல் ஒருபடியான அன்பினால் வியாபித்துள்ளவன். ராமன் தகப்பன் தன் பிள்ளைகளை விசாரிப்பது போல
பிரஜைகளை தனது உறவினர் போன்று அவர்களின் யோகக்ஷேமங்களை விவரமாக விசாரிப்பவன் ஆரண்ய காண்டத்தில் வருது. விபூணாமிருவத்சலகா, பேரைகளிடமும் அன்புடையவன் என்று ராமன் கொண்டாடப்படுகிறான். நிகரில் புகழாய் விரகமும் கடையாய் என்னையா அழிவானே. புகை கல்யாணகுணம் அத்தால் வரும் புகை. அடுத்தது வாயுகு செல்பவன், தனதடியார் இருக்குமிடம் சென்று அருள் புரிபவன். குகன், பரத்வாஜர், சபரி முதலானார் இருந்திடம் சென்று அருள் புரிந்தவன் ராமபிரான். சென்றங்கு தெந்திலங்கு செத்தாய் திரள் போத்தி திருப்பாவையில என்னவுமாம். சென்று நின்று ஆழிதட்டான் திருவடி. அதோக்ஷகா. அடுத்தது நாம் குறையாதவன், எப்போதும் நிறைவுத்திருப்பவன். அமுதக்கடல் போன்றிருக்கும் பகவானை பக்தர்கள் எவ்வளவு அனுபவித்தாலும் அவன் குறைவதில்லை. யானுமேத்தி மூவரகம் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திரம் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தம் தேரும் பாலும் கந்தரும் ஒருமாக இருப்பா. யானும் ஈழரகும் தானுமே ஏத்திரம் முடிவில்லாத நிறைவுடையவன். ஏத்துதல் ஒழிப்பாடுதல். அக்ஷயம் மருகந்தாரம் ஜானா நித்வாம் சுரோத்தமம் என்று பரசுராமன் ராவனை புகழ்ந்தது. அடிவற்றவன், மதுவை கொன்றவன், தேவதேவன் என்று நான் உன்னை அறிவேன். அக்ஷய கீர்த்திகி, அழியாத புகழாளன் என்று பாறை. அடுத்தது ரித்து சுதர்சனக்காலா பரமேஷ்டி பரிக்கிரகா உக்ர சம்பத்சரோ தக்ஷா விஸ்ராமோ விஸ்வரிக்ஷிணா ரித்துஹு அணுகுபவன், வந்து போகுமவன். அலைமேல் அலையாக வரும் இனி கல்யாணுடன் வரிசைகளால் எல்லாருடைய இருதயங்களிலும் வந்து புகுபவன். வந்தடைய நெஞ்சரன் கொண்ட வானவர் கொடுந்தே என்னும் வந்தாய் என் மனம் புகுந்தாய் வந்தாறு கொடன் சுடரே எங்கள் நம்பி திருவடி. இதுபோல இருக்கையால் வசந்தம் முதலான காரங்கள் ருத்து எனப்படுகின்றான். தந்திரம் வரும் ராமனை காணும் தசரதன் திருப்தி அடையாமல் காத்து கொண்டே இருந்தான். வெயில் கால உஷ்ணத்தால் தவிக்கப்பட்டன நீர் நிரம்பிய கருத்த மேகத்தை காணும் முகப்போடே பார்த்து கொண்டிருந்தான். சுதர்சனகா, பார்வைக்கு இனியவன். சந்திரகாந்தாரணம் ராமம் அதீவ பிரியதர்சனம். அயோத்தியா காண்டம். சதைக பிரியதர்சனகா, தோமுபத் பிரியதர்சனகா. பாலகாண்டத்தில் சந்திரன் போல பார்ப்பதற்கு மிக இனியவன் ராமன். பெருமாளின் குணமேன்மைகளை பெரியார்வரும் பார்த்தாலே நன்மை பெறும்படியான அழகான திருமேனி உடையவன். காண்பெரும் கோலத்தின் காகுத்த நம்பி கண்டவரகம் நரம்படங்கும் கடவரத்தின் கருமணியே ராகவன். திருஷ்டியுத்தாபகாரி. ஈர்ப்பவன், சன்னாத் காலகா, தனது குணங்களாலும் அழகினாலும் சராச்சரங்கள் அனைத்தையும் தன்பால் ஈர்த்து சேர்த்து கொள்பவன். பெயர்தற்கு மகன் தன்னையன் விபத்திலேன் தஞ்சமாகவே. ஆழ்வார் பாசுரம். பரமேஷ்டி
அடுத்து திருநாமம். மிக உன்னதமான பரமபதத்தில் உள்ளவன். பரமே ஸ்தானே திஷ்டதீதி பரமேஷ்டி. இவர்கள் லீலார்த்தமாக ராட்சசர் முதலான துஷ்டர்களை வேட்டையாடி முடித்து மீண்டும் பரமபதம் சென்று சேருபவன். மாயங்கள் செய்து சேனையை பாழ்பட நூத்திட்டு போய் விண்மிகை தன தாமே புகா மேவிய சோதி. விண்ணுடரும் எதிர்வர தந்தாமமேவி செந்திரர் வைத்திருந்த அம்மா அந்தன்னை. திருமால் திருவடி. விவேஷ வைஷ்ணவம் தேஜகா சசரீரகா. தனது திருமையுடன் ராமன் அவதார சமாப்தியில் விஷ்ணுவின் சோதிமயமான உலகுக்கு தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான் என்று உத்தரகாண்டம். மகாபாரதம் இக்ஷ்வாகுகுலத்தில் பிறந்த ராமன் ராவணனை சேனையுடன் அழித்துவிட்டு பரமபதம் ஏறினான் என்கிறது. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தவென்னும் பில்லாண்டான் தன்னை. ஆழ்வார் பாசனம். தரித்தது பரிகிரகா. பரிகிரகிப்பவன், யாவத்தையும் தன்னுடன் சேர்த்துக் கொள்பவன். பரிதோகிரகா, உலகையும் கிரகிப்பவன். புஷ்பாமுதலா புல்லெரும்பாறுவன் தப்பாலையோத்தில் வாடும் சராசரம் முத்தவம் தற்பாலுக்கை தன் ஆண்மகனாறு பெற்ற நாட்டுளே. பிரஜைகள் யாவரையும் புல்லு எறும்பு முதற்கொண்டு ஒருவனையும் ஒன்றையும் விடாமல் தன்னுடன் பரமபதம் வரும்படி கொண்டு சென்றவன் ராமபிரான். சௌசீல்யமே ராமாவதாரத்தில் முக்கிய குணம். மிக்க எளியவருடனும் தன் மேன்மை பாராது கலந்து பழகியவன் ராமன். பரிகிரகா, அதுக்கு அர்த்தம். அடுத்த உக்ரஹ, கொடியவன். இனி கல்கி அவதாரம் பேசப்படும். கூடார் வெல்லும் சீர் கோவிந்தா என்றும் படியான சீர்மையுடைய குணங்களாலும் வெல்ல முடியாத அதற்கும் ஆளாகாத துஷ்டர் பலருண்டு. அவர்களை சம்ஹரிக்கும் அவதாரம் அதே கல்கி. உக்ரா, பாதாளத்தில் கல்கி சேவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கலியுக முடிவில் பாப்பீர்கள் பரிகரித்து வர்ண சாங்கரியங்கள் என வர்ணாசிரம கர்மங்களின் நாசம் அதிகமாக ஏற்பட்டு உலகத்தில் கலக்கம் ஏற்படும் போது பகவான் உக்ரஸ்வரூபியாய் வந்திருக்கிறான். அவனை பற்றிய மந்திரம் சம்ஹாரமூர்த்தையே கால வைஸ்வானார்த்திகே வைஸ்வானரார்த்திகே. சம்ஹாரமே வடிவானவன், எல்லாவற்றையும் எரிக்கும் வைஸ்வானரம் என்ற அக்னியாவாம். கல்கீச்ச விஷ்ணு பகவான் நஷ்டதர்ம அவதாரக்கு. கலி முடிவில் தர்மங்கள் எழிந்துவிடும் போது விஷ்ணு பகவான் கல்கியாக அவதரிக்கிறான் என்று பௌஷ்கர சம்மிதை வாசனம். கற்கியாம் என்னும் கார்வண்ணனையே வாசனம். சம்பத்சரஹா, அடுத்த திருநாள். பொருந்தி வசிப்பவன். கல்கியாக அவதரிக்கும் காலத்தை எதிர்நோக்கி திவ்யாயுத புருஷர்களால் சூழப்பட்டு பாதாளத்தில் திருவரந்தாழ்வான் ஆகியவற்றில் நன்றாக நேரித்திருப்பவன். அரவணமேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணன். சம்பசதி இதி சம்பத்சரஹ. அனந்தசேனாருடன் என்று கல்கி பகவான் விஷயமாக சாத்வரதம் நிலையில் காண்கிறார். தக்ஷா, அடுத்த திருநாம். விரைவில் முடிப்பவன்.
சீக்கிரமாக காரியம் செய்பவன், பிறர் சொத்தை முறை தவறி அபகரிக்கும் கொள்ளைக்காரர்களை சம்பரிக்கும் பொருட்டு குதிரை மேல் வாளேந்தி சஞ்சரிப்பவன், அவர்களை விரைவில் சிரச்சேதம் செய்பவன், புறங்குலமா அசுரர்களை நீராகும்படியாக ஆதரவித்து மாறாடும் கவராடும் அடிமான குருவிலமே. ஆழ்வார் பாஷம். விஸ்ராமகா அடுத்த திருநாமம் ஓய்வெடுக்கும் இடமாஞ்சிருப்பவன், நிவாசகா விருட்சகா சாதுனாம் என்று புராண நகரம். இங்கு பாஷ்யம் எண்ணிறந்த பாபங்களை செய்துவிட்டு அந்த பரானுபவத்தால் சோர்ந்தவருக்கு சமபரிகாரஸ்தானமாஞ்சிருப்பவன் என்று, நரகத்தில் கிருஷ்ணநாமம் செவிப்பட்டால் நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் படி நம்பி திருவாரை அடிக்கும் கையே அனைக்கும் என்று விலகவிடக்கப்படி இதபரனாய் நிக்கிரகனான பிரான் சர்வேஸ்வரன் தாயாக பிரியத்துடன் அணைக்கிறான். ஜனங்களுக்கு கிதம் பண்ணுபவன் என்பது கருத்து. பத்விஷ்ணவஸ்தலி என்றெம்பார்த்தனில் பட்டர் வாக்கு காண்கிறார். ஜியான் விஷ்ணவஸ்தலி அவர் விஸ்வ தட்சிணா எல்லாருக்கும் நல்லான், தீயவர்க்கு நன்மை செய்வானோ என்னில் விஸ்வஸ்மின் இஷ்டா நிஷ்டகாரிணி அவிசேஷேன தக்ஷதே இது விலக்ஷணா. நல்லது தீயது செய்தவர்களுக்கு வேற்றுமையின்றி நன்மையை செய்பவன், அபராதிகளை பொறுப்பது தாட்சிண்யம் எனப்படுகிறது. ராவணனையும் பொறுத்து பெற்றானுதானாமி என்று அனுப்பியவன் ராமன். உலகம் பூராவுக்கும் அருள் புரிபவன் பகவான். ராமன் அஸ்வமேத யாகத்தில் பூமி அனைத்தையும் விஸ்வம் யாகம் செய்து வைத்த பிராமணர்களுக்கு தட்சிணையாக கொடுத்தான். கல்கியை பற்றி பாரதம் அரண்யவர்வம் சொல்வது, திருடர் பள்ளக்காரர் யாவரையும் அழித்துவிட்டு உலகத்தையே அஸ்வமேத யாகத்தில் பிராமணருக்கு தட்சிணையாக தருவான். விஸ்வதட்சிணா பிரபஞ்சத்தே தட்சிணையாக பிராமணருக்கு கொடுத்துருவானாம். விஸ்தாரஸ்தாதரஸ்தானு பிரமாணம் பீர்மவ்யயம் அர்த்தோ தத்தோ மகாகோஷோ மகாயோகோ மகாதனः. விஸ்தாரஹா விஸ்தார உடையவன், ராத்தசந்தியை மேல் வரும் பகலை காட்டுமா போலே கல்கி அவதாரும் கலியுகம் நசித்து மேலே கிதேகம் வரும் அதை காட்டும். கலி என்ற விரோதியை ஒழித்து கிருத்தியுகத்தை புகுவித்து வேறு விதைகளை பரவச் செய்பவன். கலியில் அனுஷ்டானம் சுருங்கும், கிருத்தியுகத்தில் தியானானுஷ்டானங்கள் விரிவடையும், தர்மம் அபிவிருத்தி அடையும். கலியங்கடங்கண்ட கொள்வேன் திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிரேகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருகா. ஆழ்வார் பாஷனம். கருத்திரு ஸ்தாவரஸ்தானமும் ஆறு இருப்பவன், அதர்மத்தை ஒழித்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணிவிட்டு மனசாந்தி அடைபவன். உண்மையுடைய வரக்க
பசுதரை மாடப்படுகிறதான் நன்மையிடவன் செய்து வரும் பெற்ற நானும் ஒரு பெருவிலனே ஆழ்வார் பாசனம். பிரமாணம் அதன் திருநாள் பிரமாணமாயிருப்பவன் கலி நசித்த பின்னர் கிருத்தியுகத்தில் தீமைகளை பகிர்த்து அறிவிப்பவன். எது நன்மை எது தீமை என்று தீர்மானிக்க தானே பிரமாணமாக இருப்பவன். பீஜம் அவ்யயம் அடுத்த திருநாள் அழியாத வித்தாயிருப்பவன். அவ்யயம் பீஜம் பஞ்சம் போன்ற தெளிவழிய தர்மத்தை மேலே முளைக்க செய்பவன். அதனால் அழியாத வித்தாயிருப்பவன். தானூர் ஒருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய விண்ணோர் பெருமான் மாமாயன். இதெல்லாம் ஆழ்வார் வாக்கு. இது தெரிவித்ததுக்கு பீஜம் அவ்யயம். அர்த்தா அடுத்த திருநாமம் பிராபியமான பயனாயிருப்பவன். பகவான் முருகனிடமே இரடமான பக்தி செய்யும் உயர்ந்த அதிகாரிக்கு அந்த ஞானிக்கு தானே பிராபியமாயிருப்பவன். பிராபியம் அடையும் அடையத்தக்கதான தத்துவம். உன்னை அரித்தித்து வந்தோம் என்பர் கோபிகள் திருப்பாவையில். உன்னையே பயனாக வேண்டி வந்தோம் வருகிறதியாகில் உன்னை அரித்தித்து வந்தோம். அனர்த்தா வேண்டிய பயனாய் இல்லாதவன். அற்பத்தலங்களை கோருமதற்கு இவன் அர்த்தித்து பெறும் பயனாய் இல்லாதவனாகியாரே அனர்த்தா எனப்படுகிறான். அற்பதலங்களாய் ஆவன இவ்வுலகத்திய பயன்கள் ஐஸ்வர்யம் ஆத்மானுபவம் உன்னாரெல்லாம் யாவராரும் மன்னம் குறைவேண்டேன் என்று ஆழ்வார் போல் அல்லாதவனுக்கு அனர்த்தா. மகாகோஷகா அடுத்திருமாம் வைத்தமாநிதி எம்பெருமானுடைய தனம் எவ்வளவு எடுத்தாலும் கொடுத்தாலும் குறையாது. ஒரு நாயகமாய் ஓடுவரகுடனாண்டவர் உண்மையிலே பிச்சைதாம் கொள்வர் என்கிறபடி பெரிய சக்கரவர்த்தியாய் தனம் படைத்தவன் தன் வாழ்க்கையிலேயே பிச்சை காணக்கூடும். பகவான் எத்தனை பேருக்கு எவ்வளவு அள்ளி கொடுத்தாலும் தனது சம்பத்தில் சிறிதும் குறையப்பெறான். இதனால் மகாகோஷகா எனப்படுகிறான். வள்ளல் மணிவண்ணன் ஊனம்பில் செல்வமெங்கோ வேண்டித்தெல்லாம் தருங்கோளில் வள்ளல் மணிவண்ணன். மகாபோகா அடுத்திருந்தான் எல்லா போகங்களையும் அளிப்பவன். பொருள் மிகுதியாக உள்ளவன். சுகங்களை அனுபவிக்க முடியும். அபரிமிதமான தனமுள்ளவன். அவரது போகங்களை அனுபவிக்கலாம். எல்லாவற்றையும் பகவான் அளிக்கக்கூடியவன். இந்திரன் முதலான தேவர்கள் மூலம் அவற்றை வேண்டுபவருக்கு பல இன்பங்களை அளிப்பவன். முட்டில் பல்போகத்தொரு ஜனநாயகன் ஆழ்வார் பாஷம். மகாதனகா அளவற்ற தனமுடையவன். செல்வனாளன் பரம தரித்திரனை மிக்க தனமானாக்க வல்லவன். கொடுத்தும் குறைவில்லாதவன். பரமபுருஷார்த்தமாயிருப்பவன் என்னவுமா. நாராயணரிலிருந்து மரீச்சி தக்ஷன் முதலானோர் தர்மம் என்ற புருஷார்த்தம் பெற்றனர். மற்றும் பல அர்த்தத்தை ஐஸ்வர்யம் பெற்றனர். வேறு சிலர் காம விஷய சுகம் பயன்களை பெற்றனர் என்று பிரகலாதன் சொல்வது விஷ்ணு புராணத்தில் காணலாம். அடுத்தது அதிர்விண்ட சரிஷ்டோ பூரு தர்மயூபோ மகாமக நக்ஷத்திரேவின் நக்ஷத்திரி க்ஷமஹ க்ஷாமஹ சமீஹனஹ. அதிர்விண்ணஹ
சோம்பல் இல்லாதவன், சோர்வில்லாதவன், முயற்சியை கைவிடாதவன், சோம்பாதி பந்துயிரே ஒருவையெல்லாம் படர்வித்தவித்தா என்று இவனை ஆழ்வார் அழைப்பது பெரிய திருவந்தாளிகளை. பயிர் செய்பவன் கடிதமானாலும் ஆரம்பித்தாலும் உழுவது விதைவது இலக்கை விடாமல் செய்து கொண்டிருப்பதை போல பகவானும் விடாமல் சிருஷ்டி முதலான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறான். தன்னை விட்டு விலகி போவர்களையும் தன் விஷப்படுத்தும் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவன். இதை ஜீவராசிகளால் திருத்தி உயிர்க்கச் செய்வதே கிருபாகாரியம். பக்தி உழவன் படம்புறத்து அழ்வார் பாசுரம். ஸ்தலிஷ்டா அடுத்தவன், பெருத்தவன், ஸ்தூல ரூபி, செவ்வாய் பெரிய, திருவடி, செல்வர் பெரிய, திருமாலுடன் நாம் கைவலன், வானத்தில் வடக்கு மூலையில் சிஞ்சுமார பெரிய முதலை ரூபமான நட்சத்திர கட்டம் உண்டு. நட்சத்திரங்களும் கிரகங்களும் கூடியிருக்கும் சிஞ்சுமார சக்கர ரூபமாய் பகவானே இருப்பதாக ஸ்ரீ விஷ்ணு புராணம் கூறும். இந்த சிங்கமாரம் சத்தியலோகத்திலிருந்து பூமிக்கு பிறகும் கங்கையால் நனைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மிகப்பெரிய சிஞ்சுமார சக்கரம் விடாமல் சுத்தி கொண்டே இருப்பது பகவான் விடாமல் ஜீவர்களை உயிரிக்க முயன்று கொண்டே இருப்பதை நினைவுறுத்தும். அடுத்தது அனைத்தையும் தாங்குமவன். சிந்துமாரத்தின் வால் பக்கத்தில் துருவ நட்சத்திரம் நினைத்திருப்பதாக விஷ்ணு புராணம் கூறும். துருவ சம்பந்தத்தால் சப்தரிஷி மண்டலம், சூரியன், மற்ற கிரகங்கள் தரிக்கப்படுகின்றன. துருவஸ்வரூபியான பகவான் அனைத்துக்கும் ஆதாரமாயிருப்பவன். திரும்பாமல் மண்காக்கின்றேன் யானே என்னும் நரகமேந்து மண்ணினை காத்து ஏகமேந்தும் திருச்செந்தவர்த்தரை பூமியை தாங்கி நிற்கும் ஆதிசேஷனை தரித்து தாங்கும் அவன். தர்மயூபகா தர்மத்தை தலையாக உடையவன். தட்சிரோ தர்மஹா பகவானுடைய சிரஸ்ஸே தர்மம். தர்மஸ்வரூபம் தர்மோ மூர்த்தநாமாஸ்ரிதா. தர்மம் அவன் சிரஸை சார்ந்திருக்கும். அடுத்தது மகாமகா யஜ்ஞஸ்வரூபன். தர்மம் அவரது சரீரமாய் உள்ளபடியால் பரமபூஜ்யன். யஜ்ஞோ தர்மஸ்ச விஜ்ஞேயா. யஜ்ஞம் தர்மமாக அறியப்படுகிறது. தர்மசப்தம் யஜ்ஞத்தை குறிக்கும். மகா யஜ்ஞம். இந்திரன் சதமக்கன் 100 அஸ்வமேதையாகம் பண்ணியவன் எனப்படுவதை காண்கிறார். பகவானின் சரீரமே மாபெரும் யஜ்ஞமாய் உள்ளது. செய்கின்ற கிரியெல்லாம் யானே என்னும் செய்கை பெயருண்டேனும் யானே என்னும் கிதி செயல். இதில் யஜ்ஞங்களும் சேரும். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா. கீதை. சரி, நட்சத்திர நேமிதி. அடுத்து திரும்ப நட்சத்திரங்களை நடத்துபவன். ஜோதிஹி பதார்த்தங்களை தாங்கி நடத்துபவன். சிஞ்சுமார வடிவில் இந்த நட்சத்திர மண்டலத்தை அதன் சமயத்தில் இருந்து தரித்து நடத்துபவன். நாராயணோ நயத்தாம் நாம் தஸ்யாதாரா ஸ்வயம் ஹிருதி என்று ஸ்ரீ விட்டு வரும். க்ஷமஹா அடுத்து திருநாமம்.
பெருமை உடையவன், வகிப்பவன். வகிப்பவனுக்கு பெருமை அவசியம், பொறுமை அவசியம். ஏகையேவ கிருதம் விபத்தி விஸ்வம். இந்த ஜெகத்து முழுவதையும் தான் முருகனே வகிக்கிறான். ஜோதிஷ் ஸ்தலங்களையும் வகிக்கிறான், தாங்குகிறான். நரகமேந்திரின் நாகமேந்திரின் மண்ணினை ஏகமேந்திரின் நீர்மை திருச்செந்தவிருக்கம். ஆதிசேஷன் தாங்கும் பூமியே எல்லாவற்றையும் இவன் ஒருவனே தாங்கியிருக்கிறான். இதனால் பிரவஹா என்பது பெயர் உள்ளவன். சாமஹா அடுத்த திருநாமம். குறைவாளன். ஷயா என்ற தாதுவிலிருந்து ஷாமா என்னும் சொல் பெறப்படும். புண்ணியக்ஷயம் ஏற்பட்டு நட்சத்திரங்கள் க்ஷயம் வீழ்த்தி அடைகின்றன. அவாந்தர பிரளயத்தின் போது நட்சத்திரங்கள் அழிந்து விடுவதால் பகவான் முருகனே உருவில் குறைந்து விளங்குகிறான். சமீகனமா அடுத்தது. பிறரை இயங்கச் செய்பவன். இருக்கும் இருத்தும்னார். நிறுத்தினான் தெய்வங்களாக தெய்வநாயகன் தானே. ஆழ்வார் பாடுகிறார். சிருஷ்டி காலத்தில் பலருக்கு வெவ்வேறு அதிகாரங்களை தந்து அந்தந்த பதவியில் நிலைக்கச் செய்பவன் பகவான் காலஸ்வரூபி. சிருஷ்டி ரட்சணம், சம்ஹாரம், பிறப்பு, வளர்ச்சி, இறப்பு இவை கால கதியை ஒட்டி பகவத் சங்கல்பத்தினால் நடக்கின்றன. எல்லாம் அவனை சுத்தியே வருகின்றன. யஜ்ஞோ மகேஜ்ய கிருதுசத்திரம் சதாங்கிரி சர்வதரிசி நிவர்த்தாத்மா சர்வஜ்ஞோ ஞானமுத்தமம். அடுத்தது யஜ்ஞா யாகமாய் உள்ளவன். யஜ்ஞோ வை விஷ்ணு என்று ஸ்ருதி. அகம் கிருதுரகம் யஜ்ஞா என்றும் அகம் சர்வ யஜ்ஞானாம் போக்தாஜ பிரபுரேவச்சா என்றும் ஸ்ரீ கீதையில் கண்ணன் திருவாக்கு. செய்கின்ற கிதியெல்லாம் யானே என்னும் செய்கை பயிரும் பேரும் யானே என்னும் என்று திருவாய்மொழி. பகவான் யஜ்ஞஸ்வரூபி, யாகங்களால் ஆராதிக்கப்படுபவன். யஜ்ஞம் என்று பகவானுக்கு பிரீத்தி விளைவிக்கும் செயல்களுக்கு பெயர். வேதமும் வேள்வியும் ஆதியுமானான் திருவடி. கேள்வியாய் தக்கணையாய் தானுமானான் திருவடி. பண்டனான் வரையும் வேள்வியும் தானாய் நின்ற எம்பெருமான். சின்சுமாரூபியான பகவானுக்கு தர்மம் சிரஸ்ஸாம். தர்மஸ்வரூபியானபடியால் பகவான் யஜ்ஞஸ்வரூபி. நம்மை தர்மத்தில் தூண்டி நடத்தி அதற்கு பலனளிப்பவன். செயலும் பலானுபவமும் காலத்தை வெட்டி நடப்பவையாம். காலத்திற்கு நாயகன் பகவான். யஜ்ஞா அதை சொல்ற. இஜ்யகா அடுத்த திருநாள். யாகத்தால் ஆராதிக்கப்படுபவன். இந்திரன் முதலான தேவதைகளை குறித்து யாகங்கள் செய்தாலும் அவர்களும் அந்தரியாமியிலிருந்து பூஜையை ஏற்று பலனளிப்பவன் இவனே. ஏ பெண்ணித தேவா, ஏ பெண்ணிதேவதா பக்தா எஜந்தே ஸ்ரத்தையாந்திராக தேபி மாமேவ எஜந்தி. கீதை. இதர தேவதைகளை ஸ்ரத்தையுடன் பூஜிப்பவரும் என்னையே செய்வதறியாமல் பூஜிக்கின்றனர். ஏ எதந்தி பிதிருன் தேவான் பிராமணான் சகுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ ஏஜந்தே என்று ஸ்ரீ விஷ்ணுபுராணம்.
பிதற்களை, இதர தெய்வங்களை, பிரமாணங்களை, அக்னியை பூஜிப்பவர் சர்வபூதாந்தராத்மாவான விஷ்ணுவையே பூஜிக்கின்றனர். இப்படி பூஜிக்கப்படுவன் இந்த பிரகரணத்தில் சொல்லப்படும் சிந்துமார ரூபியான பகவானே. பிரேத காரியம், பிதிர்காரியம், தேவகாரியம் எல்லாவற்றிலும் விஷ்ணு பகவானே பூஜிக்கப்படுகிறான். இவன் முருகனே பூஜிக்கத்தக்கவனாகியால் நித்யகா எனப்படுகிறான். ஐந்துமாய் ஆயமாயனே. தேவேக்யம் முதலான 5 ஆகுதிகளாலும் பூஜிக்கப்பட்டவனாய், கார்கவத்தியம் முதலான பஞ்சா அக்னிகளையும் சரீரமாகவுடைய ஆச்சரிய பூத்தன் என்று கல்வன். அடுத்தது மகேஜ்யா, சிறந்த பூஜையை ஏற்பவன். பிற தெய்வங்களுக்கு அந்தராத்மாவாக அவர்கள் மூலமாக பூஜையை ஏற்பவன். சத்வாரகம் வித்யா, நேரே பகவானை விஷ்ணுவை ஆராதிப்பது சிறந்தது. இந்த சத்வாரக பூஜையை உகந்து ஏற்பவன் மகேஜ்யா. ஏ சர்வாணி கர்மாணி மயி சந்நிஸ்ய தத்பராக மாம் உபாசத்தே தேஷாம் அகம் சமுத்தத்தா புத்த சம்சார சாகராத் கீதை. இவர்கள் எல்லா செயல்களையும் என்னிடம் அர்ப்பணித்து என்னையே பிராப்தமாக உபாசிக்கின்றார்களோ அவர்களை நானே உச்சிக்கிறேன். இவனே பரமபுருஷன் என்று அறிந்து நேரே ஆராதிப்பது மிகச் சிறந்தது என்று கருத்து. அடுத்தது கிரதுஹு, எல்லா கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுபவன். வைதீக கர்மங்கள் அநேகம். பஞ்சமகாயஜ்யம், அக்னிஹோத்திரம், ஔபாசனம் முதலானவை யஜ்ஞசப்தத்தால் சொல்லப்பட்டன. மற்றும் வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களையும் சேர்த்து கிரது என்கிறது. அகங்கிரதுஹு கீதை. கிரியத்தே இது கிரதுஹு, செய்யப்படுவது கிரத்து. ஆறுமாய் ஆயமாயன் அத்தியனம் முதலான 6 கர்மங்களுக்கும் அவை நடத்தப்படும் வசந்தம் முதலான 6 காலத்துக்கும் நிர்வாகனாய் ஆக்னேயம் முதலான 6 யஜ்யங்களை ஆராதிக்கப்படுகின்ற மாயன். அடுத்தது சத்திரம். சத்திரரூபியானவன். சத்திரமாவது பல எஜமானர்களை கொண்டு நீண்ட காலத்தில் செய்யப்படும் யாகம். இது கேவலம் பகவதாராதன ரூபமான கர்மா. நைமிஷாரண்யத்தில் சௌரிக்க பல ரிஷிகளை கொண்டு வருஷக்கணக்காக காலத்தில் சத்திரயாகம் பண்ணியதாக புராணங்கள் கூறும். அவனே சத்திரமாஞ்சிருப்பவன். அந்தனர்தம் ஓமமாகி பூழியாகி நான்மறையாய் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான் பெரிய ஆழ்வார். தக்கனை வேள்வியை சபலமாக்கும் தட்சிணை. அடுத்தது சதாம் கதிஹி, சத்துக்களுக்கு அடையும் இடமானவன். இதற்கு முன்று ஸ்வயத்னத்தால் செய்யும் பிரவிற்த்தி தர்மங்களால் பகவான் ஆராதிக்கப்படுவது சொல்லப்பட்டது. இனி நிவிற்த்தி தர்மத்தில் நிலைத்தவர்க்கு அவனே கதி பிராபியம் ஆகா உள்ளமை சொல்லுகிறது. உன்னாரல்லால் யாவராரும் மந்தம் குறைவேண்டேன், தொமேவ உபாய பூதோமே பவா என்று தான் தன் ஏத்துக்காக ஒன்றும் செய்யாமல் பகவானையே ரட்சகனாக விஸ்வசித்து அவனையே எதிர்நோக்கி இருப்பவனை சத்தென்கிறது. இப்படிப்பட்ட சத்துக்களுக்கு கதியாக இருப்பவன் பகவான். ஸ்ரீ கீதையில் சாது என்பது இவ்வதிகாரிகளையே. மேவு நான்மரவாணர்
ஐவக வேள்வி ஆரங்கம் வல்லார் தொழும் தேவதேவரான் திருக்கோட்டியூரானை திருவடி. சர்வதரிசி அடுத்த திருநாள். எல்லாத்தையும் பார்த்து அறிபவன், பிரவிற்த்தி நிவிற்த்தி ரூபமான எல்லா ரகங்களையும் நேரே பார்த்து அறிபவன், பலனளிப்பவன், துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் விலகங்களுமாய் இன்பவில் வெந்தரகாகி வினைதல்வான் சர்க்கங்களுமாய் ஆனவன், கருமமும் கருமபரதம் ஆன காரணம் வினைகளும் வினை பஜனும் இவனிட்டவனுக்கு என்று கருத்து. சர்வதரிசி திருநாமம். அடுத்தது நிவிர்த்தாத்மாகா. நிவிர்த்தாத்மா விஷயங்களை துறந்து மனதுடையவன், நாராயணர்களாக அவதரித்தவன், தர்மா என்ற பிதாவுக்கு மூர்த்தி என்ற தாய்க்கும் நாராயணனாக அவதரித்தவன். நான் சிஷ்யன், நரன் சிஷ்யன், நாராயணன் ஆச்சாரியன், நாராயணன் பரம விரக்தன், வைராக்கியத்துக்கு இருப்பிடம், நிவிர்த்தமான மனதை ஆத்மா உடையவன், விஷயங்களிலிருந்து கைவாங்கிய அதில் சேராத மனசை உடையவன், நாராயணன் உபதேசித்த பெரிய திருமந்திரம் நிவிர்த்தி தர்ம காரணப்பொருளான நாராயணனுக்கு உரியோன் ஆன நரன் எனக்கோ பிறர்க்கோ அல்லாமல் நாராயணனுக்கே ஆக கடவேன் என்ற முயற்சியால் தர்மானுஷ்டானம் பண்ணுவன் அல்லேன் என்பதை இதற்கு பூர்ணமான விஷய வைராக்கியம் வேண்டும். நந்தா விளக்கிய நிறத்திற்கிரியாய் நரநாரணனே எங்கானும் ஈரப்பரோரும் ஆயுண்டேவோ நரநாரணனாய் விலகத்திரனூல் சிங்காம விரித்தவன் என்பெருமான் நாமோ ஜரமே தன் நாராயணாதரனே அச்சத்திருவடி. சர்வஜா அடுத்தது நாம். எல்லாம் ஆகா தன்னை அறிந்தவன், தானே சர்வாந்தராத்மா, தானே சிறந்த தர்மம், தானே சிறந்த பலன், உபாயம் உபேயம் என்பதை உள்ளபடி உணர்ந்தவன், கலப்பல் ஞானத்து என் கண்ணன் நிறைந்த ஞானமூர்த்தி. ஞானமுத்தமம் மேலான ஞானமாய் இருப்பவன், அவன் மேலான ஞானயன் என்று சங்கரர். எல்லாவற்றிலும் சிறந்த வைஷ்ணவ தர்மத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள காரணபூதன், திருமந்திரத்தை உபதேசித்த நாராயணாய் சொல்லும். இவனே பகவத் சாஸ்திரமான ஸ்ரீ பாஞ்சராத்தத்தை வெளியிட்டவன், அதில் வெறுத்திருப்பவன், மிக்கஞானமூர்த்தியாய் வேதவழிக்கனை எத்தக்கஞான கண்களாலே கண்டு தொழுபுவனை அஸ்மின் பிரதமாரம்பான் எதிரே கணக்கியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தான் வந்தே குருவரம்பராம்.